நடேசன் வாழ்க்கை பற்றின முழு ரகசியமும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இங்க நடேசன் பாத்தீங்கன்னா குலதாமி கோயிலுக்கு வரவே மாட்டேன்னு சொல்றாங்க. இங்க பாருங்கடா, எனக்கு நேரமெல்லாம் சரியா இருக்கு, உங்களுக்கு சரியில்லை, வாழ வேண்டிய பசங்க நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க நிலா இருந்துகிட்டு குடும்பத்தோட போனா அது எப்படி இருக்கும், நீங்க மட்டும் தனியா உங்களை விட்டுட்டு போனா அது எப்படி இருக்கும், ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னால வர முடியாதுன்னு சொல்றேன்ல, போனா போங்க, போகாட்டி வீட்லயே கடங்க, எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. வாழ்ற வேண்டிய பிள்ளைங்க நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீலா வீட்டுக்குள்ள போய் என்னத்தை தான் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணாங்களோ தெரியல, சரி வாங்கடா போய் தொலையலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் குலசாமி கோயிலுக்கு வந்து இங்க சேரனுக்கு என்னமோ தோஷம்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தோஷத்தை சரி பண்ணலான்னு சொல்லி தோஷம் பரிகாரம் எல்லாம் முடிச்சுட்டு கோயிலை விட்டு வெளியே வராங்க. அங்கிட்டுமா, அப்பா நீங்க இருந்த ஊர்ல உங்களோட வீட்டை காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் கூட்டிட்டு போறாங்க. அப்பா உடனேன்னு, டேய் இவங்களை எல்லாம் மூஞ்சில கூட முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ ஒண்ணு இங்க காட்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கூட்டிட்டு வராங்க. வந்த உடனேன்னு அங்க இருக்க எல்லாரும், ஐயே இவர் வந்துட்டாராக்கும், இவனை பார்த்தா பொடிக்கு புகழ கூட சிக்காது, இவன் நடந்து வந்த இடத்துல புல்லு கூட முளைக்காது அப்படின்னு 4 பொம்பளைங்க பேசிட்டு அங்கிட்டாம போயிடுறாங்க. இவரெல்லாம் எதுக்குதான் உயிரோட இருக்காரோ, இருந்து இருக்கிறவரை சுத்தி இருக்க எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் மற்ற வேலை பார்ப்பாரு அப்படின்னு இவங்களோட காது எதுக்கவே பேசுறாங்க. இதையெல்லாம் தாங்கிக்க முடியாத நிலா, என்ன மாமா உங்க சொந்த ஊருன்னு சொல்றீங்க, உங்களை இப்படி கரிச்சு கொட்டுறாங்க அப்படின்னதும், இங்க பருப்பா நிலா, எந்த ஊரா இருந்தாலும் ஒருத்தன் நல்லா வாழ்றது பிடிக்காது. இந்த உலகத்துல நல்லவனாவும் உண்மையா நேர்மையா இருக்கிறவனா யாருக்குமே பிடிக்காது. அவங்களுக்கு ஏத்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சிங்சாங் அடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஊரு சரியான ஊரா இருக்க முடியும். எனக்கெல்லாம் இந்த ஊர் சரியான ஊர் கிடையாது, யாரும் இல்லாத இடத்துல போய் நிம்மதியா வாழ்ந்துடலாம், ஆனா நம்ம ஊருக்காரவங்க நம்ம இது இருக்கிறவங்க கூட மட்டும் நம்மளால நிம்மதியாவே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் சரி இவங்க என்னமோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. போய் ஒரு வீட்டை திறந்து காட்டுனா அந்த வீடு என்னமோ ரொம்ப ஒரு கேவலமா மரமெல்லாம் முளைச்சு புறா செடி கொடின்னு அவ்வளவு ஓடி கிடக்குது, உள்ள போகவே முடியாது. ஒரு பாலடைஞ்ச கோயிலை விட ரொம்ப அசிங்கமா இருக்கு அந்த வீடு, என்ன சின்ன வீடா இருக்கு, இந்த வீட்டுல இப்படி கிடக்குதே அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. இந்த வீட்டுக்குள்ளலாம் என்னால வர முடியாது அப்படின்னு நிலா சொன்னதுமேனு அதுக்கு உடனே நடேசன் இருந்துகிட்டு குடும்பத்து போட்டோவை பார்த்து கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமேனு சேரன் சோழன் யாருக்குமே ஒண்ணுமே புரியல. நம்ம அப்பா எப்பயுமே இப்படி இருக்க மாட்டாரே, என்ன இப்ப திடீர்னு இப்படி ஆயிட்டாரு, அவருக்கு ஒரு ஆசம் பாசம் எதுவுமே இருக்காது, அப்படிப்பட்டவரு இப்ப இந்த குடும்பத்து போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காரு, இதெல்லாம் யாருன்னு கூட தெரியல அப்படின்னு கிட்ட போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தோட. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது எல்லாரும் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க நடேசன் சொல்றாரு, இந்த இதுல வந்து என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, நானே உன்னை கொன்னுட்டனே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கமோ அப்ப உடனே பல்லவன் கேக்குறாங்க, என்னப்பா ஏன்பா அழுகுறீங்க அப்படின்னு சொல்லவும், பல நாள் ரகசியத்தை மறைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு என்னோட சொந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்து எல்லா ரகசியத்தையும் போட்டு வெளிச்சம் காட்டுற மாதிரி பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா நீங்க யாரோட இதுக்கும் ஆசைப்பட மாட்டீங்க, யார் வந்து கஷ்டப்பட்டாலும் அதை வந்து உங்களோட கஷ்டமா ஏத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்களே இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுகிற அளவுக்கு அப்படி என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் சொன்னா நீ தாங்க மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்னும் குடிகாரன் கிடையாது, நான் எப்பயுமே குடிக்கவே மாட்டேன், அப்படிப்பட்ட என்ன குடிக்க வச்சதே இந்த ஊரு தாண்டா, இந்த ஊர் மக்கள் எவனுமே நல்லவங்க கிடையாது, நாங்க அண்ணன் தம்பி 3 பேரு, ஆனா 3 பேத்துலயும் அவன் ஒரு ஆளு நம்ம கூட வந்து அங்க சண்டை எழுத்துக்கிட்டு இருக்கான், ஒரு அண்ணன் தங்கமா என்னை பாத்துக்குவாரு, அப்படிப்பட்ட அண்ணன் அண்ணி நானுன்னு சொல்லி சந்தோஷமா எங்க அப்பா அம்மாவோட இருந்தோம், ஆனா அது யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, என் குடும்பம் இன்னைக்கு ஒண்ணு இல்லாம போய் நிக்குது, என் குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் நான் எப்படி பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா, என் ஆசையெல்லாம் மண்ணா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துகிட்டு இவர் மனசுலயும் ஈரம் இருக்கு, அதனாலதான் இவரு இவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு, இவ்வளவு நாள் காலையில எந்திரிச்சு என்னடா இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே கிடக்குறாருன்னு பார்த்தேன் அப்படின்னு நிலா மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என் குடும்பத்துக்கு மாதிரி இந்த யாருக்குமே இந்த உலகத்துல நடக்கக்கூடாது, அப்படிப்பட்ட சாவு என் குடும்பத்துல இருந்த எல்லாருக்குமேனு இந்த ஊர் மக்கள்லாம் நல்லா அள்ளி கொடுக்க நல்லவன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்க, அதே நம்ம அள்ளி கொடுக்கறத
நிப்பாட்டிட்டோன்னு வச்சுக்க, இவெல்லாம் என்ன குடும்பத்தை ஓட்டுறான், இவெல்லாம் குடும்பத்தை ஓட்ட சரியான ஆளே கிடையாது, இவனுக்கு பொண்டாட்டி வேற பிள்ளைங்க வேற அப்படின்னு ஊர் மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்கடா. அப்படிப்பட்ட ஊர், கொடுக்க கொடுக்க நல்லவன், கொடுக்கறத வாங்கிட்டா கெட்டவேன்னு சொல்கிற ஊர். இந்த ஊர்லலாம் இருக்கவே முடியாது. எப்படியோ என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு இந்த ஊரில் இருந்துட்டா, அவள் பொழைக்கிற பொழப்பெல்லாம் யாராலையும் பொழைக்க முடியாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அண்ணியை இந்த ஊர் மக்கள் குழந்தை இல்லை, அதுவும் இல்லாமல் போய் பக்கத்து வீட்டு குழந்தைங்கள தூக்குனா கூட கல்லெடுத்து அடித்து விரட்டி விட்டாங்க. இவ பைத்தியமாயிட்டான்னு நல்லா இருந்தவளையும் இவ பைத்தியக்காரின்னு அடித்து விரட்டி விட்டுட்டாங்கடா. அப்படிப்பட்ட ஊர் இந்த ஊர். இந்த ஊரில் நம்மளால் இருக்க முடியாதுடா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, பலா பேர் பலா மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமேன்ட்டு என்னப்பா சொல்கிறீங்க, இந்த ஊர் அவ்வளவு மோசமான ஊரா? ஆமாண்டா, உங்கள் அம்மாவுக்கு தான் 3 பசங்க, அடுத்துக்கு தான் பல்லவனுக்காக பிள்ளைங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவளும் போயிட்டா. ஆனால் எங்கள் அண்ணியை பட்ட அவமானம், எங்கள் அண்ணி குழந்தை இல்லைன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி போனாங்க. ஆனால் நம்ம கூட இருக்கானே அங்கே, அவன் என்ன தெரியுமா சொன்னான், எனக்கு இந்த ஊரும் வேணாம், இந்த வீடும் வேணாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். அங்கேயும் போய் அந்த வீடு கட்டும்போது எங்கள் அப்பா தான் பணம் கொடுத்தாரு, அதையும் கட்டிக்கிட்டு இருந்தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, பார்த்தா உங்கள் ஊர் அந்த ஊருங்கிறீங்க, அப்புறம் பார்த்தா இந்த ஊருங்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாண்டா, ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஊரில் தான் இருந்தோம், எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த ஊரில் இருந்தோம். எங்கள் அண்ணியை இப்படி பண்ண ஊர் நாளைக்கு என்னையையும் இப்படி பண்ணாதுன்னு என்ன நிச்சயம்? என் பொண்டாட்டி என்ன நம்பி வந்தவ, அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவளையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். இதுக்கு மேலே இந்த ஊருக்கே நான் வரக்கூடாதுன்னு அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் இருக்க யாரையுமே இவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அள்ளித்தரும்போது ஆசானாக பார்த்த உலகம் அள்ளி கொடுக்கறத நிப்பாட்டினதும் பிச்சைக்காரனை விட கேவலமாக நடத்தினாங்கடா. அதுவும் எங்கள் அன்னிக்கு வந்த சாவு கொடுமை இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க ஃபோட்டோவை. அதுக்கப்புறமா நிலா பார்த்திங்கன்னா அவரை அழுக வேண்டாம்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. ஒன்றுமே கிளியராக தெரியல. அதனால் ஒரு டவலை எடுத்து அதை நல்லா தொடச்சிட்டு பார்த்தா இங்கே நிறைய பேர் இருக்காங்க, இதில் யார் உங்கள் அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே தான் பெரிய ட்விஸ்டே இருக்குது. நிலாவுக்கு தெரிஞ்சவங்கள தான் அண்ணின்னு காட்ட போகிறாரு நடேசன். அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காக போகிறாங்க. இதோட கண்டினியூ நாளைக்கு சொல்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்கள்.